அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஏஎன் பிளாக்ஸ் சேனல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பர்ஃபெக்டான டோனட்ஸ் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன், ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்ச போல ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகக்கொள்ளே அது நல்லா ஆக்டிவ் ஆகி வரும். 500 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் எக் ஒன்று, அண்ட் நாங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கிற ஈஸ்ட், இது எல்லாத்தையும் நாங்கள் எட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொள்ளணும். வீடியோவில் வந்து அதை நான் எட் பண்ணுறது வந்து ஸ்கிப் ஆகிடுது. தேவையான மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு கொள்ளணும். அதோடு நீங்கள் 25 கிராம்ஸ் பட்டரையும் நீங்கள் எட் பண்ணி ஃபைனலாக நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். பெண்ணெல்லாம் பிணைஞ்சு முடிஞ்சப்போ ஒரு பவுலுக்கு கொஞ்சம் பட்டர் பூசி கொண்டு நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கிற டோவை போட்டு நல்லா காற்று போகாமல் ஒரு பாலித்தீன் ரேப் பண்ணால, அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல லிட் உள்ள பாக்ஸ் ஒன் பவுல் ஒன்றை இருந்தால் நீங்கள் அதில் போட்டு கவர் பண்ணி வைங்க. வச்சு ஒரு 1/2 hour ஆகக்குள்ளே நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்துடும். உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும். ஸோ நீங்கள் இப்போ அதை ஒரு 2-3 பீசஸாக நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தட்டி உருட்டி எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும். நீங்கள் அதை உருட்டி மிச்சம் தின்னான லேயராக நீங்கள் நல்லா உருட்டி கொள்ளவானு கொஞ்சம் தடிப்பமாயிக்கணும். இந்த மாதிரி வீடியோவில் நான் காட்டிக்கிற மாதிரி ஒரு தடிப்பமாயிக்கணும். ஸோ நான் ஒரு டம்ளர் இன்றைக்கி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணினோடனே நீங்கள் எடுக்காமல் கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு அதை விட ஒரு சின்ன லிட் ஒன்று, அப்படி இல்லாட்டி நான் இன்றைக்கி ஒரு நோஸில் யூஸ் பண்ணி சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு அதையும் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கவர் பண்ணி நல்லா வைக்கணும். ஓகே, கட்டாயமாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் 20 மினிட்ஸ் கவர் பண்ணி பாலித்தீன் ரெப்பால், அப்படி இல்லாட்டி ஒரு நல்லா இதை வந்து ஏர் டைட் இதொன்னில் மூடி வைக்கணும். அப்போ தான் அது டபுள் சைஸ் ஆகி நாங்கள் பாயில் பண்ணக்குள்ளே அழகாக வரும். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸுக்கு கூட எப்படி சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்குதுன்னு சொல்லி. ஸோ இப்போ நான் ஒரு காய்ச்சியில் ஆயிலை ஊற்றி நான் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் ஃப்ரை பண்ணக்குள்ள நீங்கள் முக்கியமாக கவனிச்சு கொள்ளணும், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இல்லாட்டி உள்ளுக்கு வேகாமல் அப்படியே மேலால் மட்டும் ப்ரௌன் கலராக வரும். கோல்டன் ப்ரௌன் கலராக வரக்குள்ள நீங்கள் மற்ற சைடையும் போட்டு அழகாக பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி நடுவில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஃபில்லிங்ஸ் நிறச்சி கொள்ளணும். நான் வந்து இன்றைக்கி எட் பண்ணுறேன் வந்து ஐசிங் சுகர், ஐசிங்கும் செஞ்சு நான் எட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி சாக்லேட் வேண்டியது. நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஐசிங் சுகரை உள்ளுக்கு நாங்கள் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து கொண்டிருக்கேன். அதோடு நான் இன்றைக்கி மேலால் கனாஷுக்காக சாக்லேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சாக்லேட்டில் நாங்கள் டிப் பண்ணி நான் ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒன்று போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். அப்படி சாக்லேட் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்து இதை ஐசிங் சுகர்லேயும் பெரட்டி தின்னேலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஷாப்பில் வாங்குகிற மாதிரியே டோனட்ஸ் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவான். இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு அடுத்த முறை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.